ஒரு நாள் காவலர்கள் இல்லை என்றாலும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது என பாளை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த காவலர் தின விழா கொண்டாட்டத்தில் நெல்லை ஆட்சியர் சுகுமார் பேசினார். மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் 1859 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இயற்றப்பட்டு காவல்துறை முதலில் உருவாக்கப்பட்டது. இதுவே காவல்துறையின் நவீன கட்டமைப்புக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த ஆண்டு முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் தினமாக கொண்டாட வேண்டும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நெல்லை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. காலையில் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நாட்டின் இறையாண்மையும் சட்ட விதிகளையும் நிலைநாட்டுவதாகவும் பொதுமக்களின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்து அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுவதாகவும் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர காவல் துணை கமிஷனர்கள் வினோத் சாந்தாராம், பிரசன்னகுமார், விஜயகுமார் மற்றும் நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். காவல்துறையில் பணியாற்றி தியாகம் செய்தவர்களை போலீசார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாலையில் நடந்த காவல் தின விழா கொண்டாட்டத்தில் ஆட்சியர் சுகுமார் தலைமை தாங்கினார். மாவட்ட வன அலுவலர் இளங்கோ, நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி டீன் ரேவதி பாலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆட்சியர் சுகுமார் பேசினார். இந்நிகழ்ச்சியில் போலீசாருக்கு ஆரோக்கிய உணவு சமையல் போட்டி, பட்டிமன்றம், பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெற்றது. சமையல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டீன் ரேவதி பாலன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.